பெரியவா சரணம், சிவா பெரியவா சரணம், ட்ரிப்ளிகேன் பெரியவா சரணம். இந்த வீடியோவில் விவேகிங்கிற லெவலில் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அகெயின் இஃப் யூ சீயிங் மை வீடியோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், சிவா பெரியவாளோட புக் ஏணிப்படிகளின் மாந்தர்களில் ஹியூமன் கிரடேஷன்ஸில் லெவல்ஸில் இருக்கிற வேறு வேறு லெவலோட பெரியவாளோட டெஃபினிஷன் ஆஃப் வாட் இஸ் த கேரக்டர் ஆஃப் அ பர்சன் ஹோல்டிங் தட் லெவல் அண்ட் தென் வித் சம் எக்ஸாம்பிள்ஸ் புக்கில் இருக்கிறத கொஞ்சம் எடுத்து ஐ யூஸ்வலி ரிவ்யூ. இன்னித்து லெவல் வந்து விவேகி லெவல். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பேஜ் நம்பர் 96, பேஜ் நம்பர் 96 எடுத்துக்கோங்க. அதில் வந்து 85 சப்செக்ஷனில் ரெண்டு ஸ்பெசிஃபிக்காக பெரிவா கொடுத்துருக்கா. ஸோ 85Dயில் வாழ்க்கையில் விருக்ஷதானத்தையும் விலக்காதவன் விவேகி. வாழ்க்கையில் விருக்ஷதானத்தையும் விலக்காதவன் விவேகி. 85E காடுகள் அழியாமல் கண்காணிக்கும் ராஜாங்கம் விவேகி. காடுகள் அழியாமல் கண்காணிக்கும் ராஜாங்கம் விவேகி. So let's go back to page number 5 to see what is the definition according to gradations in human level section. விவேகி is level number 3. அற்ப பாபங்களுக்கு பயப்படுபவன், வாழ்க்கையில் நிதானத்தை கொண்டவன். அற்ப பாபங்களுக்கு பயப்படுபவன், வாழ்க்கையில் நிதானத்தை கொண்டவன். ஸோ இப்போது இந்த லெவல் 3ல் ஒரே ஒரு பர்சன் மாதிரி கொடுத்துருக்கா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னன்னாக்க, இந்த விவேகி லெவல் வந்து he would have even characterized a government, an entire government, the king, அவெல்லாம் விவேகிங்கிற பிஹேவியரை பற்றி சொல்லியிருப்பா. ஸோ இந்த விவேகி லெவல் வந்து அது அந்த டெஃபினிஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் டு அன் இண்டிவிஜுவல். ஸோ இப்போ 85 அந்த டி அண்ட் இக்கு கொடுத்துருக்கிறத நம்ம படிக்கலாம். பேஜ் நம்பர் 97ல் 85D. சாஸ்திர தானங்களில் விருக்ஷதானமும் ஒன்றாகும். நெடுஞ்சாலைகளை தவிர மயானத்துக்கு செல்லும் பாதை, கிரமத்தை அணுகும் பாதை, ஆலய வட்டாரம், ஆற்றங்கரை, குளக்கரை, சந்தைகள் கூடுமிடம் போன்ற இடங்களில் ஓர் கன்றையாவது நட்டு அல்லது விதையையாவது விதைத்து அதை மரமாக வளரும் வரையில் தண்ணீர் விட்டு பாதுகாத்து வருபவனாயிருந்தாலும் அல்லது கைமாறு பாராமல் அந்த பொறுப்பை ஏற்பவனாயிருந்தாலும் அல்லது அதன் பொருட்டு ஊதியம் அளித்து வருபவனாயிருந்தாலும் அத்தகையவர்கள் விவேக அம்சங்களில் ஒன்றை நிறைவேற்றுபவர்கள் ஆவார்கள். 85F வந்து செடி, கொடி, மரங்கள், மானிட ஆரோக்கியத்திற்கு குந்தகமான சில வகைகளும் நன்மைக்கு குந்தகமான சில வகைகளும் இப்புவியில் இயங்கி வருகின்றன. ஒரு சில தாவரங்களிலிருந்து வெளிவரும் காற்றை ஒருவன் பெரும்பாலும் ஏற்று வருவதன் மூலம் குணத்தன்மைகள் குறையவும், மூர்க்கத்தனம் பெருகவும், புணர்ச்சியின் உணர்ச்சி பெருகவும் ஹேதுவாகும். சென்ற சில ஆண்டுகளாக நமது நாடு பூராவும் காடு போல மண்டி வரும் வேலிக்கருவை என்ற இத்தகைய தாவரம் ஏற்கத்தக்கதல்ல. நிலத்தின் சாரத்தை பற்றி கொள்ளும் இந்த தாவரம் கால கிரமத்தில் நிலத்தை பாழாக்கும் சக்தியையும் கொண்டதாகும். தவிர கவர்ச்சிகரமான தோற்றமளிக்கும் குரோட்டன்ஸ் வகைகள் பெரும்பாலானவைகள் நமது ஆரோக்கியத்திற்கு விரோதமளிக்கும். இந்த காரணத்தினால் நவீன பூங்காவை பார்க் அங்கீகரிப்பதற்கு இல்லை. ஸோ இந்த வெறும் பிளான்ட்டை வச்சு பெரிவா இஸ் டிபிக்டிங் ஹவு அ விவேகி வில் அப்ரோச். ஃபஸ்ட்டில் வந்து மரம் நட்டாலே அந்த மரம் தானம் பண்ணி மரத்தை பராமரித்து காமன் ஏரியாஸில் ட்ரீஸை ப்ரமோட் பண்ணாலே விவேகியில் ஒரு தன்மை ஒருத்தருக்கு வந்ததாக எடுத்துக்கலான்ட்டு எழுதியிருக்கா. அப்புறம் குரோட்டன்ஸை அவாய்ட் பண்ணோன்ட்டு போட்டிருக்கா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் we will see how we are able to adapt that
தட் இது. நெக்ஸ்ட்டு வந்து பேஜ் 90 99 99ல ஒரே ஒரு லைன் தான். தெர் இஸ் நோ கரஸ்பாண்டிங் பேராகிராஃப் டு எக்ஸ்பிளைன், பட் ஐ ஃபெல்ட் திஸ் வாஸ் வெரி குட். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஒன் பர்சன். ஓகே, பழகுவோரின் 88 சாரி, பேஜ் 99 88C. பழகுவோரின் பிழையை புண்படுத்தாது திருத்துபவன் விவேகி. பழகுவோரின் பிழையை புண்படுத்தாது திருத்துபவன் விவேகி. திஸ் இஸ் ஃபார் அன் இண்டிவிஜுவல். சரியா? அடுத்தது வந்து பேஜ் 101. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அது நான் படித்தது வந்து ஃபார் அன் இண்டிவிஜுவல். இது வந்து ஃபார் அ கிங், அது எழுதிப்பா. ஸோ இதில் வந்து பேஜ் 101 92E. 92E. அநீதிகள் மலிந்தால் நடவடிக்கை எடுக்குமாக்ஷி விவேகி. அநீதிகள் மலிந்தால் நடவடிக்கை எடுக்குமாக்ஷி விவேகி. அதுக்கு கரஸ்பாண்டிங் எக்ஸ்பிளனேஷன். பாப காலங்களில் உலக ராஜ்யங்களில் ஆட்சியின் திறமை ஓரளவு குன்ற நேரிடலாம். பிரஜைகளும் நேர்மையிலிருந்து தவறலாம். ஆனால் நீதிமன்றங்களில் களங்கம் அணுகவிடக்கூடாது. 17ஆம் நூற்றாண்டில் பதவியை ஏற்ற முராட் என்ற இளைஞன் தனது ஆட்டோமான் சாம்ராஜ்யத்தில் திடீரென்று நீதிகள் மறைந்து விட்டதாக கேள்விப்பட்டான். நீதிபதிகள் அனைவரையும் தர்பாரில் கூட்டி ஜவாப் கூற உத்தரவிட்டான். இனிமே இங்கிலீஷில் வரும். They said, "We have no freedom, and if we protect thy subjects against the violence of the Safis and the tax gatherers, we are accused of corruption. Our tribunals are assailed by armed men, and our houses are pillaged." The work of death speedily began. Energetic emissaries were sent through Constantinople, who slew the leaders of the late insurrection and all whom Murad marked for destruction. The revenge of royalty for its long humiliation reaped the bloodiest harvest under Murad's own eye. He patrolled the streets at night and with his own hand struck dead the offenders against his numerous edicts in matters of police. The number of those who died by his command is reckoned at 100,000. Subsequently, all faults, small or great, were visited by him with the same short, sharp, and final sentence, and at last the terror with which he was regarded was so general and profound that men who were summoned to the Sultan's presence commonly made the death ablution before they entered the place. The courage of Murad, his bold and martial demeanor, confirmed the respect and awe which his strenuous ferocity inspired. Murad was then 20 years old. In his later reign, when civil or military duty required his vigilance, none could surpass him in austerity and abstentiousness or in capacity of labor. He tolerated no crimes. The worst of evils, the sway of local tyrants, ceased under his dominion. He was unremittingly and unrelentingly watchful in visiting the offenses of all who were in authority under him, as well as of those of the mass of his subjects. And the worst tyranny of the single despot was a far less grievous curse to the empire than had been the military anarchy which he quelled. Order the subordination were restored under his iron sway. Order and subordination were restored under his iron sway. There was discipline in the campus. There was pure justice in the tribunal. The revenues were honestly administered. The abuses of feudal system of Zimets and Timurs were extirpated. And if Murad was dreaded at home, he made himself still
feared, still more feared by the foe abroad. ஸோ ஆஸ் அ வெரி யங் கிங் முராட் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்து வென் ஹி ஃபிகர்ட் தட் law was not being followed and there was lot of bad behavior, he took it upon himself. He was a king, yeah. He took it upon himself to show what was the terror that people should realize, that if they made any mistake that they will be punished. And he was also very careful with spending. You know, no one could surpass him in austerity. So and abstemiousness, how things are consumed, right? Adu kuda was very normal, not overboard, right? So அந்த அளவு Murad had ruled Constantinople, which is now Istanbul, right? Turkey basically. நான் வந்து இந்த பேலஸுக்கு நான் போயிருக்கேன். முராடோட பேலஸ் டோபிக்கி பேலஸ்ன்னு இஸ்தான்புல்ல இருக்குது. ஸோ வென் ஐ வெண்ட், அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இந்த முராடும் அந்த முராடும் சேம்னு. பட் யூனோ இது வந்து கிங் கேன் டேக் சிவியர் ஆக்ஷன்ஸ் டு மேக் ஷுர் தட் த பீப்புள் ஆர் பிஹேவிங் வெல். ஓகே, அது ப்ரீவியஸ் படித்தது வந்து சிங்கிள் பர்சன் ஹவு டு கரெக்ட் மிஸ்டேக் இன் அ பர்சன், ரைட்? பட் திஸ் இஸ் மாஸ் யூனோ ஹவு டு டீச் பீப்புள் டு பிஹேவ். அடுத்தது வந்து பேஜ் 134 120D. இன்றைய நமது தேச படிப்பை கல்வியாக ஒப்பான் விவேகி. இன்றைய நமது தேச படிப்பை கல்வியாக ஒப்பான் விவேகி. 120D. Dr. Malcolm Adisesha, the Deputy Director General of UNESCO, said Indian universities, instead of being vehicles of intellectual cooperation, had become anti-intellectual bastions. Their teaching methods were one-way ex cathedra pontificals, and their learning techniques were those of the method of cramming. The content, what is taught or learned, has no relation to the state of the arts, the country's development demands, or its employment profiles, he said. The examination system is not an evaluation of the student's intellectual capacity. It is a huge and inhuman meat grinder which separates and cuts up into meaningless groups the false foods which fall under its teeth. It is a call to resourceful deception or a display of superficial cleverness. So Periva has indicated the poor state of education system. I think not just இப்போது இந்தியாவில் பெரிவாக எழுதியிருக்கா, பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் இந்தியா, இங்கே யூஎஸ்லேயும் ஐ கேன் ஃபீல் திஸ் அ லாட் நவ் தட் மை சில்ட்ரன் ஆர் இன் ஸ்கூல். பட் இதை வந்து அப்ஜெக்ட் பண்ணுறதும் விவேகத்தனம், ரைட்? இன்றைய நமது தேச படிப்பை கல்வியாக ஒப்பான் விவேகி. ஸோ இந்த மாதிரி அப்ரோச் டு எஜுகேஷனை கூட அப்ஜெக்ட் பண்ணுறது, அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறது வந்து விவேகத்தனம்ட்டு போட்டிருக்கா. அகெயின் விவேகிங்கிறது யார்? விவேகிங்கிறது அற்ப பாவங்களுக்கு பயப்படுபவன், வாழ்க்கையில் நிதானத்தை கொண்டவன். வாழ்க்கையில் நிதானம் இருந்தால் தான் இந்த மாதிரி அட்லீஸ்ட் அவேர்னஸ் வந்து அப்ஜெக்டாவது நம்ம பண்ணுவோம், ரைட்? தட் திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள், திஸ் இஸ் நாட் த ட்ரூ என்ன சொல்கிறது, ட்ரூ சென்ஸ் இட் ஷுட் பீன்ட்டு. அடுத்தது வந்து பேஜ் 146ல் 126E. தன்னை பின்பற்ற விளம்பரமேற்ற வேந்தன் விவேகி. தன்னை பின்பற்ற விளம்பரமேற்ற வேந்தன் விவேகி. 126E. தங்களைப் போலவே தங்களுடைய வம்சத்தினர்களும் மற்றைய அரசர்களும் குற்றமற்ற இராஜாங்கத்தை நீதியுடன் பரிபாலிப்பதிலும் தெய்வீகத்தை நிலவ வைப்பதிலும் இம்மியளவும் தவறக்கூடாது என்ற நோக்கத்தில் கோவில் சுவர்களிலும் கல் தூண்களிலும் பாறைகளிலும் உலோக தகடுகளிலும் அரசர்கள் விளம்பரங்களை அளித்து வந்தனர்.
மேலும் தெய்வங்களின் ஆக்ஞைக்கு புறம்பில்லாமல் தாங்கள் ஆட்சி புரிந்து வந்ததையும் தெய்வங்களிடத்தில் வைத்திருந்த பக்தியையும் தெய்வங்களுக்கு அளித்து வந்த ஏராளமான உபயங்களையும் தெய்வங்கள் தங்களை கடாட்சித்து வந்ததையும் பண்டைய காலத்திய உலக அரசர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஸோ இந்த கிங்ஸ் வந்து எப்படி டெம்பிள் பில்லர்ஸில் தகடுகள்லாம் தான் எப்படி ஆட்சி புரிஞ்சான்ட்டு எழுதியிருக்கா. தட் இஸ் டு மேக் ஷுர் தேர் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ் ஆல்சோ ஃபாலோ. பட் இப்போ இதில் நீங்கள் பார்த்தேன்னாக்க ஹவு த காட்ஸ் ஹேட் பிளெஸ்ட் அண்ட் பெஸ்டோட் அபண்டன்ஸ் டு தெம்னு அவள் அறிவிச்சிருந்திருக்கா. பட் இதில் மெயினாக என்னன்னாக்க தன்னோட ஆட்சி முறைகளை பின்பற்றணும். த கண்ட்ரி ஷுட் பி ஆர் த கிங்டம் ஷுட் பி ரூல்டு கரெக்ட்லிங்கிறதும் விவேகத்தன்மைன்னு எழுதியிருக்கா. ஓகே, அடுத்தது வந்து பேஜ் 186. பேஜ் 186 133E. 133E காகிதத்தால் கீழோர் பாழானதை அறிவிப்பவன் சிறந்த விவேகி. ஓ, இது சிறந்த விவேகி. நம்ம வந்து விவேகி பற்றி பேசின்னு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு கம் அண்டர் சிறந்த விவேகி செக்ஷன். நான் அப்போ அதை எடுத்து போடுறேன். ஸோ இந்த விவேகியும் போது படிக்கிறச்சே பெரிவா வந்து 2-3 விவேகி எழுதியிருக்கா. ஸோ எங்களுக்கே அப்பப்போ கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் டெஃபினிஷன்ஸ் படிக்கணும். ஒன்று வந்து விவேகி, இன்னொன்று வந்து சிறந்த விவேகி, அப்புறம் வந்து முற்றின விவேகி, அப்புறம் தெய்வ விவேகி. ஸோ இந்த மாதிரி அந்த செக்ஷன்ஸ் படிக்கிறச்சே பி கேர்ஃபுல் ஆஃப் ஹவு யூ ஆர் லுக்கிங் அட் த கேரக்டர்ஸ். பிகாஸ் நம்ம கேரக்டர்ஸை வச்சு வி ஆர் ஏபிள் டு அசஸ் ஹூ இஸ் இன் வாட் லெவல். ஸோ என்னென்ன விவேகி இருக்குது. நம்பர் லெவல் 3 வந்து விவேகி லெவல். நம்பர் 5 வந்து சிறந்த விவேகி. நம்பர் 6 வந்து முற்றின விவேகி. அப்புறம் நம்பர் 7 வந்து தெய்வ விவேகி. ஸோ இது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். எனக்கே நானே பார்த்துட்டு ஐ தாட் திஸ் வாஸ் விவேகி. ஸோ இப்போ நான் அந்த விவேகி பற்றி இதை பற்றி படிக்க போகிறதில்ல. ஐ வில் ரீட் இட் இன் த சிறந்த விவேகி வீடியோவில் நான் இதை பற்றி படிக்கிறேன். ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு அசஸ் ஹூ இஸ் விவேகி. நம்ம வந்து 3 ஃபஸ்ட்டு 3 லெவல்ஸில் நம்ம யூஸ்வலி காமன் மேன் வில் பி ஆசிலேட்டிங். பாபி, there are some characteristics that we still have, but hopefully நம்ம புக்கு படிக்க படிக்க அதோட அவேர்னஸ் வந்து we will at least move on to full பாமரன். அதுதான் நம்பர் 2. இந்த பாமரன்லேயே நம்ம வந்து நல்ல பாமரனாக இருக்க ட்ரை பண்ணணும். அடுத்தது தான் விவேகி. ஸோ இன்றைக்கி படித்தது வந்து விவேகி. ஸோ நம்ம பாமரன் லெவலில் நல்ல பாமரர்களாக இருந்து விவேகத்தன்மைகளையும் கொஞ்சம் நம்ம வந்து இம்பைப் பண்ணிக்க ட்ரை பண்ணணும். அஃப்கோர்ஸ் பெரிவா எழுதியிருக்கா நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கு ஏதாவது அபியசிக்கணுமான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் இல்லை, தானே வரும்ன்ட்டு. அந்த தானே வருது வந்து புக்கு படித்தா நம்ம அவேர்னஸ் வரும். தானே அந்த அன்வான்ட் கேரக்டர்ஸ், அன்வான்ட் என்வாயர்மெண்ட், ரைட்? பேசிக்லி என்வாயர்மெண்ட் என்கரேஜ் அஸ் டு பிஹேவ் அ சர்டன் வே. ஸோ நல்ல என்வாயர்மெண்ட், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல எக்ஸ்போஷர் இருந்தாக்க தானே நல்ல ஹேபிட்ஸும் பில்ட் ஆகிடும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து விவேகி பற்றி படிச்சிருக்கோம். ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு ரீட் ஸோ மெனி அதர் விவேகி லெவல் எக்ஸாம்பிள்ஸ். இன்ஃபேக்ட் நான் வந்து 2 ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து விவேகி பற்றி ஏற்கனவே போட்டிருக்கேன். ஒன்று வந்து ஸ்ரீராமரை பற்றி எழுதிருச்சே. ஸ்ரீராமர் வந்து புராண விவேகின்னு பெரியவா எழுதியிருப்பா. யார்? நம்ம லார்ட் ஸ்ரீராமா இஸ் அ புராண விவேகி. ஏன்னா ஹி வாஸ் அ ராஜா, ஹி மேட் ஷூர் த கிங்டம் ரன் வெல். ஸோ அவர் புராண விவேகின்னு எழுதியிருப்பா. அடுத்தது வந்து அந்த மந்திரக்கோள் பற்றி நான் படிச்சிருப்பேன். பேஜ் 190 140E. அந்த மந்திரக்கோளில் விவேகி கிட்ட கொடுத்தா மந்திரக்கோள் விவேகி எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கிறத பற்றியும் சொல்லியிருப்பேன். அதில் வந்து விவேகி வந்து யூஸ்வலி நல்ல விதத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாள். பட் ஆஃப்டர் சம் டைம் ஹி மே மிஸ்யூஸ் இட். ஸோ அந்த மிஸ்யூஸ் பண்ணாக்க ஹி மே ஃபால் அண்டர்
விவேகிலேருந்து ஹி மே ஃபால் டு பாமரன் ஆர் இன்ஃபேக்ட் ஈவன் மூவ் டு பாவி. ஸோ அதனால அந்த மந்திரக்கோளோட எக்ஸாம்பிள் அப்படி இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 லெவல்ஸில் பீப்புள் கேன் ஈஸிலி ஃபால் ஒன் பிலோ தி அதர். ஸோ வி ஹாவ் டு பி கேர்ஃபுல் அப்படின்னு பெரியவாளோட புக்கில் இண்டிகேட் பண்ணியிருக்கா. ஸோ அகெயின் நீங்களே ப்ளீஸ் புக்கு படிங்கோ, மார்க் த லைன்ஸ் தட் சீம் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரீட் அலாங் இஃப் பாசிபிள். மகாபெரிவா சரணம், சிவா பெரிவா சரணம், ட்ரிப்ளிகேன் பெரிவா சரணம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.